ஹாய்மா, செக்கு தோசைன்னு சொல்லுவாங்கடா தெலுங்கில். டிஃபனு சூப்பராக இருக்கும்டா. நம்ம புளிச்ச தயிர் எடுத்துக்கணும். அப்படியே இன்ஸ்டன்ட் அப்போவே மாவு போட்டு அப்போவே கலந்து சாப்பிட்லாம். ஒரு மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். ஓகேவா? புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. சால்ட் போட்டுருங்க. அதில் இதை பாருங்கள், துவரம்பருப்பு அரிசி பச்சரிசி வந்து 1 டம்ளர்னா அதில் பாதி துவரம்பருப்பு. முதல்ல பாதி துவரம்பருப்பை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த அரிசியை போட்டு நொய் பண்ணிவிடுங்க. நல்லா ரவை விட கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிட்டு இப்போ இதில் கொட்டிட்டு அந்த தயிர்லேயே கலந்துடணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான். அதை அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம 1 ஹவர் கழித்து அப்படியே தோசை கடாயில் தோசை ஊற்றிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோன்னா அவ்வளோ மொறுன்னு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும்டா செக்கு தோசை. நான் ஊற்றிட்டு காட்டுறேன். இந்த பாருங்கடா, தயிரில் நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு அந்த தயிரில் கலந்து வச்சிட்டேன். அவ்வளோதான். ஓகேவா? அப்படியே இருக்கட்டும். 1.5 ஹவர் கழித்து நம்ம அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். ஹாய்மா, இந்த பாருங்கடா, செக்கு தோசை. இது பேர் செக்கு தோசைன்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். ஓகேவா? எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். நம்ம சூப்பராக மொறுன்னு சூடாக சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காரம் பண்ணி காட்டுவேன்ல, அந்த காரம் பண்ணிக்கலாம். இப்போ காலையில் தொகையல் பண்ணியிருக்கேன், அதையே தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஓகேவா? செக்கு தோசை.